ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மளை பாதுகாப்பாடத்தாரல்ல. ஆண்டுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் நமக்கு ஈடாகாது. அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மளோடு கொடுத்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அவர் உமது மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி உமது ஆலோசனையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அன்பு மகளே, மகனே, உன் மனவிருப்பம் என்ன? நீ என்ன மன ஆசை என்ன? 2 நாளாய் காத்து கொண்டிருக்கிறீங்கல்ல, ஒருவேளை என் ஆசை நிறைவேறாதா, என் மனவிருப்பத்தை குறித்து நினைக்கிறேனே அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்தா ஆண்டு பேசுறாரு, உன் மனவிருப்பத்தை உனக்கு தந்தருளுவேன், உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன். நம்ம ஆண்டுக்குள்ள ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறல்ல, நம்ம ஆண்டுக்குள்ள தீர்மானம் பண்றல, ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம ஆண்டுக்குள்ள கழுகுறும் போது ஒருவேளை நம்ம எதிர்பார்ப்பை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்முடைய ஆசை என்ன, நம்முடைய விருப்பம் என்ன, அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய மனபாரம் என்ன, உங்களுடைய மன விருப்பம் என்ன, அந்த காரியம் நிறைவேற்றுவேன்னு ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டு சமூகம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எங்க மனு விருப்ப நிறைவேற்றுகிற ஆண்டவர், நானும் என்னோட வாழ்க்கை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய பிள்ளையாய் என்னை வச்சுக்கொள்ளுங்க, நிச்சயமா மன விருப்பம் என் ஆசை எல்லாமே நிறைவேற்றுவீங்க இயேசுவான்னு சொல்லி ஆண்டு சமூகம் அர்ப்பணிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்க மன விருப்ப நிறைவேற்றுகிற ஆண்டவர், எங்களை ஆலோசனை எல்லாம் ஆண்டவரை கேட்கிற கடவுள் சுவாமி, எங்க மன விருப்பம் எங்களுடைய ஆசைகள் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. உமக்கு பிரியமானதை பார்த்து எங்க வாழ்க்கையில செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாள் முழுவதும் நடத்துங்க, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.